வாக்களிக்கும் முன்பு மக்கள் யோசித்து அதிமுகவிற்கு வாக்களித்திருந்தால் தற்போது திமுக மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்காது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். வருஷத்துக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம் எல்லாம் உயர்ந்துச்சு. இதை மக்கள் யோசிக்க வேணாம் சொல்லுங்க. அப்போ இந்த விடியாத அரசுக்கு ஓட்டை அதிமுகவுக்கு போட்டு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா இப்போ புத்தி வரல, ஏற்றுவாங்களா கட்டணத்தை சொல்லுங்க. உடனே இப்போ பரிசு வாக்களித்த மக்களுக்கு பரிசு, மின்சார கட்டணம் வரப்போகுது. இப்போ இன்னும் நிறைய பரிசு வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு யோசிக்கணும் பொதுமக்கள். நான் குறை சொல்ல, வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி ஓட்டு போடுற யாருக்கு? தமிழ்நாட்டை சீரழிச்சு நம்மளுடைய வரி உயர்வுக்கு காரணம், நம்முடைய சொத்து வரிக்கு காரணம், நம்மளுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை காரணம், காவல்துறைக்கு பிரச்சனை, அரசு ஊழியருக்கு பிரச்சனை, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை, அத்தனையும் நினச்சி பார்த்து ஓட்டு போட்டிருந்தா புத்தி வந்திருக்கும் திமுகவுக்கு. புத்தி வரும்போது என்ன பண்ணுவாங்க? ஐயோ, இனிமேல் நாம் மக்கள் பிரச்சனை கவனம் செலுத்தணும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும், அந்த ஒரு அக்கறையாவது வரும். அப்புறம் இப்போ விளையாட்டுலாம் கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். இப்போ என்னாச்சு? திமிரு பிடிச்சிடும். இப்போ திமுகவுக்கு திமிரு பிடிச்சிடும். அதப்போல மக்கள் என்ன பண்ணாலும் சரி, நம்ம பக்கம் தான் ஓட்டு போடுவாங்க. அந்த மமதை வந்துச்சுன்னா பாதிப்பு யாருக்கு சொல்லுங்க? மக்களுக்கு தான் பாதிப்பு. மக்களுக்கு தான் பாதிப்பு. ஒட்டுமொத்த சுமையும் மக்கள் தலைவர். அப்போ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னா மாற்றி போட்டுருக்கும் ஓட்டை. அந்த தவறை மக்கள் செஞ்சுட்டாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.